பார்க்கு பீச்சு ஆபீஸா சுத்துறது. எப்பதான் என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போவீங்க? கூட்டிட்டு போற மாதிரியே வீடு இருக்கு, சீக்கிரம் கூட்டிட்டு போறேன் மேடம், வெயிட் பண்ணுங்க. ஏய் நியூ பையா, ஒழுங்கா வேலையை பாரு, அப்பதான் உனக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும், ஓகேவா? கண்ணும் கருத்துமா வேலை பார்க்கணும். என்னையா வேலை இவ்வளவு கஷ்டமா இருக்குது? மேலே கீழே ஏறி இறங்கி இப்ப எனக்கு இடுப்புல இருக்கான்னு தெரியல. என்னையா அப்படி போட்டு பாடாப்படுத்துறீங்க? பையா வேலைன்னா அப்படித்தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி வேலை பார்க்கறலாம் பாரு, இல்லாட்டி போயிட்டே இரு. ஆயிரக்கணக்கு வடக்கன்ஸ் காத்துக்கிட்டு இருக்கா அந்த வேலைக்காக. என்ன பண்றது, எவ்வளவு கஷ்டமா பண்ணி தொலைகிறேன். குட் பையா, இப்படிதான் நல்ல பத்தியா ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு வேலை பார்க்கணும், அப்பதான் நல்ல சம்பளம் கிடைக்கும், நீயும் முன்னேற முடியும். வேலை கஷ்டமாக தான் நாங்கள் என்ன தெரியுமா பண்ணுவோம், இந்த சைட்லாம் ஒரு இந்தி சாங்கை போட்டு நாங்கள் அந்த பாட்டை பாடிட்டு அப்படியே வைப்ரேட்டே வேலை பார்ப்போம். தும்பிஹோ அபி தும்பிஹோ சிந்திஹி அபி தும்பிஹோ. இந்த பாட்டு முடிக்கிறதுக்குள்ளே நான் 40 வாட்டி மேலே கீழே இறங்கிடுவேன் பில்டிங் மேலே. நீ இந்த பாட்டை போட்டு கேட்டு என்ஜாய் பண்ண பையா. வணக்கனுங்க, வைப் பண்ணுறது கூட வித்தியாசமாக இருப்பானுங்க கூட. இந்த பாட்டு கேட்டில் அப்படி தான் வைப் பண்ணுறானுங்க. ஓகே பையா, நீங்கள் சொன்ன மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நமக்கு இந்த வடக்கம் பாட்டெலாம் செட் ஆகாது, நமக்கு வைப்புலாம் எப்பவுமே வச்சு ஆன்டேன் தான். ஒரு பாட்டை போட்டு நம்ம என்ஜாய் பண்ணுவோம். விளாயுதோ வேலு என் 10 விரல் வேலு, நிற்காது இந்த காலு கொட்டிடுச்சுடா தேலு, கும்சா ஏ கும்சா ஏ கும்சா ஏ கும்சா. நின்று இப்போ என்ன சொன்ன? நான் ஒன்றும் சொல்லலாம், சும்மா பாட்டு தான் நான் பாட்டுக்கிட்டு இருந்தேன். டேய் பொய் சொல்லாதடா, உனக்கு என்ன தைரியம் இருந்தால் என் பொண்டாட்டி பேர் சொல்லி கூப்பிடுவேன். ஆனால் நான் இங்கே உங்கள் பொண்டாட்டி பேர் சொல்லி கூப்பிட்டேன், நான் சும்மா பாட்டு தான் நான் பாடிக்கிட்டு இருந்தேன். எனக்கு நல்லா கேட்டுச்சுடா, என்ன தைரியம் இருந்தால் என் பொண்டாட்டி பேர் அம்சான்னு சொல்லி கூப்பிடுவேன். அம்சான்னு வேறு கூப்பிட்றேன், உனக்கு நீ இருக்குடா. ஆனால் அது அம்சா இல்லைடா, கும்சா. அம்சான்ற பொண்டாட்டி பேரை சிலமா கும்சான்னு வேறு கூப்பிட்றியா? இருக்குடா உனக்கு. குப்பத்தில் வாழும் அனைத்து மக்களுக்கும் சொந்த வீடு கட்டி தரப்பட்டுள்ளது. எனவே மக்கள் அனைவரும் அங்கு குடியேறும்படி தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். என்னம்மா போமா, நமக்காக ஒரு புதிய வசந்த மாளிகையே காத்துக்கிட்டு இருக்கு, சீக்கிரமா அங்க போவோம். சீக்கிரமா போலாமா? எல்லாம் எடுத்துட்டீங்களா? எல்லா பொருள் எடுத்துக்கிட்டீங்களா? வீட்டில் இருந்ததெல்லாம் போங்கடா. இதெல்லாம் பெரிய மாளிகைக்கு போனாலுமே நானும் உங்க அப்பாவும் கஷ்டப்பட்டு கட்டின அந்த வீடு தான் எனக்கு வசந்த மாளிகை. எனக்கு இதை விட்டு வரதுக்கு மனசே இல்லடா. என்ன பண்றது, கடந்து போனதா வாழ்க்கை, எல்லாத்தையும் நம்ம கடந்து போய் தான் ஆகணும். இப்போ இந்த வீட்டையும் நம்ம கடந்து போய் தான் ஆகணும். கூட நல்ல வசதியோட அந்த வீடு நமக்கு இருக்கு, ஏன் ஃபீல் பண்றேன்? அங்கே ரொம்ப ஜாலியா இருக்கலாமா? இந்த வீட்டில் கடைசியா ஒரே ஒரு டைம் மட்டும் உட்காந்து பார்த்துட்டு வந்துடுறேன். ஆமாம், பெரிய படையப்பா சிவாஜி வாழ்ந்த வீட்டில் கடைசியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அம்மா மணி 8:30 இன்னும் 1 மணி நேரத்துக்கு புக்காஸ் போட்டுருவாங்க, வரீங்களா இல்லையா? சீக்கிரம் அம்மா நம்மளுக்கு அரசாங்கம் எவ்வளோ பெரிய வீடு கொடுத்துருக்கு பாத்தியா? நம்ம வாழ போகிற வீட்டை பாரு, நம்மளோட வசந்த மாளிகை பாருமா. வீடு இவ்வளோ பெருசாக இருக்கு. நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன், ஜாலியாக இருப்பேன். ஜாலி தோத்தண்டு வீடு பிக் பாஸ் வீடு மாதிரியே இருக்கு. இவ்வளோ பெரிய வீடாக இருக்கு. இதில் பையன் சொன்ன மாதிரியே 2 டிவி வாங்கி மாட்டி 2 டிவி பிக் பாஸே பாடலாம். வீடா வீடு சூப்பராக இருக்குடா. பரவாயில்ல, நம்ம நல்லா கட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம ஜனங்கள்லாம் இங்கே இருக்க போகிறாங்களா, நினைச்சாலே சந்தோஷமா இருக்குடா. அம்மா டக்குனு நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகலாம். நம்ம புது வீடு எவ்வளோ சூப்பராக இருக்கு. 3 ரூம் இருக்கு, ஃபேன் இருக்கு, டிவி வாங்கி போட்டு என்ஜாய் பண்ணலாம் போலயே. அப்படியே சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருக்குமா? விழுந்துடாதடி. ஐயோ சாரிம்மா, அந்த புது வீட்டை பார்த்து ஆனதில்லை, அப்படியே சாதிட்டமாக தான் விழுந்துட்டேன். அதுதான் அடிக்கடி படலையே, என்னது பின்னாடி ஏதோ உடஞ்சு இருக்க மாதிரி இருக்கு. அது ஒன்றும் இல்லை, நான் விழுந்தல, நான் இடிச்சு அப்படியே லேசாக உடஞ்சிருக்கும் போல. இதுக்கு போய் உடம்புல தான் எலும்பு இருக்கும், இவளுக்கு எலும்புல தான் உடம்பே இருக்கு. இது விழுந்ததுக்கே இந்த சிவரு இப்படி உடையுதுன்னா? ஐயோ அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இப்போ தானே கட்டியிருக்காங்க, இது மாதிரி சின்ன பிரச்சனை வரதான் செய்யும். இதுதான் பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆள் அனுப்புகிறாங்களாம்மா. எல்லாத்த பேட்ச் ஒர்க் கீச்சு இருக்கும், எதோ நல்லா இருந்தா சரி. நான் பிக் பாஸ் போட டைம் ஆயிடுச்சு, நான் போய் பார்க்குறேன். அண்ணா அம்மா விடணா, என்னடா நான் விழுந்துருக்கேன், இந்த சுவரில் இப்படி உடையுது, என்னடா இங்கே நடக்குதுங்க? அரசாங்கம் கட்டிட்டு அப்படிதான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும். இதுக்காக போய் அரசாங்க அதிகாரிட்டு சண்டைக்கு போக முடியும்? நம்மளே இப்போ அவன் கஷ்டப்படுற ஃபேமிலியாக இருக்கும், நம்ம இப்படி ஒரு வீடு கிடைச்சி சந்தோஷப்பட்டுக்க, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ பழகிக்குமா? என்ன அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறது? நல்ல நிலைமைக்கு வர வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும். பையா நீ இத்தனை நாள் வேலை செஞ்சது போதும், உன்னை புது இடத்துக்கு வேலைக்கு மாற்ற சொல்லிட்டாங்க. அங்கே ஃபுல்லாக தமிழ் ஆளுங்க தான், எல்லாம் உங்கள் ஆளுங்க. நீ போய் நல்லா என்ஜாய் பண்ணுவோம், நல்லா வைப் பண்ணும். என்ன வேணாலும் சொல்லியா, அந்த வைப்ன்ற வார்த்தையை மட்டும் சொல்லாதையா. ஒரு நாள் நான் பட்ட பாடு போதும், இனிமேல் நல்ல இடத்துக்கு அனுப்பியா. ஒன்றும் ஃபீல் பண்ணாத பையா, அங்கே வந்து பாரு நீ எவ்வளோ உயரத்துக்கு போக போகிறேன்னு. பையா இந்த பில்டிங்கை நம்ம பேட்ச் ஒர்க் பண்ண வந்திருக்கோம், எல்லாம் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கு. இதே எதுக்கு நம்ம பேட்ச் ஒர்க் பண்ணணும்? சோட்டு பாய், வெளியிருந்து பார்க்க எல்லாம் நல்லா தான் தெரியும், தொட்டு பார்த்தா எல்லாம் ஃபேக்கு. எதையும் நம்ம கை வச்சு இழுத்துடாதே, கையோட வந்துடும். கையோட வந்துருமா? என்னையா இப்படி இங்கே மனுஷங்க வாழ்றாங்க? பண்ணுறதோ பக்கத்துல குப்பத்து ஜனங்கள்லாம் எம்எல்ஏ ஆளுங்க இங்கே மாற்றி விட்டாங்கோ. எம்எல்ஏ மீறி இங்கே எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது, நீ வாய வச்சுமாரு. அந்த எம்எல்ஏ எவ்வளோ கொடூரமான ஆள் தெரியுமா? கொடூரமான ஆளா? யார் அவரு? தெரியாதா? மொக்க ஒரு தாட்டி அவரை பற்றி பத்திரிக்கையில் தப்பாக எழுதுற பத்திரிக்கையில் அவர் என்ன பண்ணார் தெரியுமா?
ஐயா என்னை மன்னிச்சு விட்டுருங்க ஐயா, இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க ஐயா. எனக்கு குடும்பம் புள்ள குட்டிலாம் இருக்கு ஐயா. இனிமேல் உங்களை பற்றி நான் பத்திரிக்கையில் தப்பாகவே எழுத மாட்டேன் ஐயா. டேய், நம்மகிட்ட மன்னிப்பே கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக தண்டனை மட்டும்தான். உன் சாவு ரொம்ப கொடூரமாக இருக்க போகுது. இனிமேல் என்னை பற்றி தப்பாக பத்திரிக்கை எழுதுகிற ஒவ்வொரு பத்திரிக்காரனுக்கு இது ஒரு பாடமாக இருக்கணும். ஒரு டைம் என்ன மன்னிச்சு விட்டுருங்க ஐயா, இனிமேல் நான் தப்பாவே பண்ண மாட்டேன் ஐயா. சரி, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு, நான் உன்னை விட்டுறேன். 3 சிங்கம் சேர்ந்து காட்டில் ஒரு டிவி வாங்கி வச்சுச்சான். அந்த டிவியை முதல் சிங்கம் போய் ஆன் பண்ணிருக்கு, ஆன் ஆகலை. 2வது ஒரு சிங்கம் போய் ஆன் பண்ணிருக்கு, ஆன் ஆகலை. ஆனால் 3வது ஒரு சிங்கம் மட்டும் போய் ஆன் பண்ணிச்சான். அப்போ மட்டும் அந்த டிவி ஆன் ஆயிடுச்சான். எப்படி ஆன் ஆச்சு சொல்லு? ஐயா எனக்கு தெரியலைங்க ஐயா. நான் 3வது ஆன் பண்ணது ஆண் சிங்கம், அதனால தான் அது ஆன் ஆயிடுச்சு. என்னடா பாண்டியா, ஜோக்கு இப்படி இருக்கு? தலைவரே, உங்க ஜோக்கு என்னைக்கு குறை வந்திருக்குது? எப்பயும் போல இந்த ஜோக்கு அருமையா இருந்துச்சு. என்னை விட்டுருங்க ஐயா, நான் போகிறேன். சரி, இன்னொரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லிட்டு போ. 3 யானை காட்டில் குளத்தில் குளிச்சுக்கிட்டு இருந்துச்சா, அதை ஒரு நரி எட்டி பார்த்துச்சா, அது ஏன்? ஐயா இந்த கேள்விக்கும் பதில் தெரியலையா. ஏன்னா அது குள்ள நரி, எட்டி தான் பார்க்க முடியும். இந்த மாதிரி சின்ன கேள்வி கூட ஆன்சர் தெரியல, ஆனால் என்னை பற்றி போட்டு பார்த்துருக்கீங்க, பக்கம் பக்கமாக எழுதி வைக்கிறியா நீ? என்னை விட்டுருங்க ஐயா. காட்டில் எல்லா மிருகங்களும் சந்தோஷமா இருந்துச்சா, ஆனால் ஒரே ஒரு மிருகம் மட்டும் ரொம்ப கடுப்பாக இருந்துச்சா, ஏன் தெரியுமா? ஏன்னா அது காட்டாமல் இருக்கும். ஐயா என்னையா உங்களுக்கு இப்போ நான் சாகிறேன் அவ்வளோதானே, நானே செத்துறேன் ஐயா. இனிமேல் இந்த ஜோக்கை மட்டும் வெளியே சொல்லிடுறாங்க ஐயா. பாண்டியா, பாத்தியா, இதான் தடையுமே இல்லாம கொள்றது. அவன் தற்கொலை பண்ணிட்டான்னு சொல்லி அவன் குடும்பத்தை நம்ப வச்சிருக்கு, ஓகேவா? இவ்வளோ ஒரு விஷயத்தை இவ்வளோ அசால்ட்டா பண்ணிட்டீங்க. இனிமேல் இந்த பத்திரிக்கை இருந்தோம்ல, நமக்கு இனிமேல் இல்லை. தலைவரோட மூளையே மூளைதான். கூடாதா, எனக்கு புகழ்ச்சி பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமில்ல. சரி, அந்த குப்பத்து ஜனங்கள்லாம் காலி பண்ணிட்டு நம்ம அப்பார்ட்மெண்ட்ல வந்து தங்க சொன்னமே, எல்லாம் காலி பண்ணிட்டு வந்துட்டாங்களா? இந்த வேலையில் எப்பயும் முடிஞ்சிருச்சுங்கய்யா. என்ன அந்த பில்டிங் கொஞ்சம் மோசமாக இருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆனால் குப்பத்தில் கொசுக்கையில் வாழ்ந்த ஜனங்களுக்கு நம்ம பில்டிங் கட்டி கொடுத்துருக்கோம். அதை தங்கறதுக்கு அதுக்கு வலிக்குதா? சின்ன சின்ன கூட இருக்கிறத செய்யும். அட்ஜஸ்ட் பண்ணிருக்க சொன்னா இருக்கிறத சொல்லு, இல்லாட்டி கிளம்பி போக சொல்லு. ஐயா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்கய்யா. சொல்கிறேன், இவ்வளோ கொடூரமான ஆளா? எப்படி அங்கே ஜனங்கள்லாம் வாழ போகிறாங்க? அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்தான் நல்லா வாழுவாங்க, இல்லாட்டா உங்களுக்கு மறுகையாதான். ஐயோ என்னாச்சுமா? காலேஜ் வந்து அழுதுகிட்டே இருக்கேன். யாரும் சொன்னாங்களா? காலேஜ் மறக்காங்களாமா? காலேஜ்ல எல்லாம் ஒண்ணுமே நடக்கலாமா? அப்போ அழுதுகிட்டு இருக்கேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சொன்னாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலாமா? அட ஏன் இப்படி சொல்ற? புது வீடு புது இடம் எல்லாமே நல்லா தான் இருக்கு. பாரு, டிவி கொடுத்துருக்காங்க, 3 ரூம் கொடுத்துருக்காங்க, உனக்கும் தனியாக ரூம்லாம் இருக்கு. அப்புறம் நீ ஃபீல் பண்ற? காலேஜ் விட்டு வீட்டுக்கு வரும்போதுதான் எம்எல்ஏவோட ஆளுங்க எனக்கு கலாச்சிட்டே இருக்காங்கம்மா. எனக்கு என்ன பண்றேன்னு தெரியலம்மா, ரொம்ப அசிங்கமா இருக்குமா. அட இதுக்கே ஃபீல் பண்றேன். உங்க அண்ணன் வரட்டும், உங்க அண்ணன் சொல்லி அவனை கலாய்க்க சொல்லலாம். உங்க அண்ணன் ஓட்டுற அவங்க எப்படிங்கிறது ஓட்டுறாங்கன்னு மட்டும் பார். நம்ம அண்ணனாமா? உங்க பிள்ளையா? உங்க பிள்ளை நம்மள்ட்ட பேசுறதே பயப்படுவான். அவன் எப்படிமா எவ்வளோ ஆளுங்கெல்லாம் கலாய்ப்பா? நீங்க சொல்றது உண்மைதான். நான் அவனை ரொம்ப அப்பாவே வளர்த்துட்டேன். ரொம்ப பாவாவே, அவனுக்கு யாருமே கலாய்க்கவே வராதே. அதாம்மா ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. அடைச்சே, நம்ம அம்மாவும் நம்ம தங்கச்சியுமே நம்ம இவ்வளோ கேவலமாக அடிச்சிட்டு இருந்திருக்காங்களே. நம்ம தங்கச்சி ஒருத்தர் எத்தனை நாள் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா, நமக்கு தெரியாமல் இருந்திருக்கு பாரு. நேராக போய் அவன் மூக்கையும் மூஞ்சி உடச்சா தான் நம்மளோட ஆத்திரம் தீரும். நேராக போய் அவன் நாக்கு போடுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கணும். இன்றைக்கி நான் யாருன்றதை காட்டுறேன். ஏய், யாரை என் தங்கச்சிட்ட ஒம்பளுத்துது? இனிமேல் நம்மள்ட்ட ஏதாச்சும் ஒம்பளுத்தீங்க, உங்களை அப்படியே சீவிடுவேன். ஆமா, உனதான் அவ்வளோ தேடிக்கிட்டு இருந்தேன். என் தலை ரொம்ப கலைஞ்சிருக்கு, வந்து சீவிட்டு போ. ஏய், நான் உன் தலை முடிய சொல்லடா, உன் கழுத்து சீவிடுன்னு சொன்னேன். இவன் நம்மள மிரட்டுறான்டா. ஏய், ஓவரா பண்ணாதீங்கடா, உங்களுக்கு என்னை பற்றி தெரியாது. உன்னை பற்றி எங்களுக்கு தெரியாதா? நீ யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அப்புறம் என்னோட இன்னொரு முகத்தை பார்ப்பீங்கடா. டே, அந்த மூஞ்சா நல்லா இருக்குமா? பழத்தை பழுக்க வச்ச மாதிரி ஒரு மூஞ்சி. நீல எங்களை மிரட்ட வந்துட்டியா? உங்களுக்கு என்ன பற்றி தெரியாதுடா, நான் பத்திரிக்கை ஆஃபீஸில் வேலை செய்கிறேன். என் தலைவர் யார் தெரியுமா? எம்எல்ஏடா. அவர் முன்னாடி நீ ஒரு ஆளே கிடையாது. ஒழுங்கா போ, காத்து வரட்டும். என் தங்கச்சி கலக்கிற வேலை வச்சுக்காதீங்கடா, அப்போ நான் சும்மா இருக்க மாட்டேன். டேய், உன் தங்கச்சி மட்டும் இல்லடா, உன்னே நான் கலாய்ப்போண்டா. ஒழுங்கா போடா, போயிட்டு மாட்டியா? இப்ப நீ போக போறே இல்லை நான் உன்னை கலாச்சிட்டே இருக்கவா? ஐயோ, இவனை ரொம்ப ஓட்டுறானுங்களே. சரி, நமக்கு எதுக்கு, கிளம்பிடுவோம். மச்சி என்ன மச்சி, 2 பஞ்சுக்கே பயந்து ஓடிட்டான் சின்ன பையன். டேய் வீரா, உன் தங்கச்சி யாராவது கலாச்சாரமா? உனக்கு என்னன்னு கேட்டியா? போய் கேட்டோமா, அதுக்கு அவங்க பதிலுக்கு என்னையே கலாய்க்கிறாங்கம்மா. அவங்களாம் எம்எல்ஏயோட ஆளுங்களாமா, நம்மளால எம்எல்ஏ எதிர்த்துலாங்க ஒன்றும் பண்ண முடியாதுமா. நம்ம ஒன்று நம்ம வேலை ஒன்று இருக்கலாமா, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்துக்கலாமா. சரி, நாளைக்கு தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறது. நீ ஆம்பளடா, தைரியமா போய் கேளுடா, பேசுடா. நீ கலாய்க்கிறாங்கம்மா, நானே எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேம்மா. என்னடா நீ இப்படி இருக்க? பிக் பாஸ்ல பிரதீப பாத்தியா? என்ன தப்பு தான் போய் தட்டி கேட்கிறாரா? ஒரு மாதிரி நீ அப்படியே தைரியமான ஆம்பளையா இருக்கணும்டா. என்னம்மா நீ இதுக்கும் பிக் பாஸ் தான் இருப்பியா? பிக் பாஸ் தவிர உனக்கு வேற தெரியாதா? பிரதீப்ல ஒரு ஆளா? உங்களுக்கு போய் தப்பா பேசுறான். பிரதீப்ல ஒரு ஆளாமா? என்னடா சொன்னா? பிரதீப பத்தியா தப்பா பேசுறேன்? இந்த வாய்க்கு நீ பிரதீப தப்பா பேசுறியா? ஐயோ அம்மா, எனக்கு மயக்கம் வருதுமா. சரிங்க, அண்ணா எப்படியாவது காப்பாதுங்க டாக்டர். அடி ரொம்ப பலமா பட்டிருக்குமா? ஏதோ சுத்தி வச்சு அடிச்சுமா இருக்குது. எப்படி அடிபட்டுச்சு? நான் தான் டாக்டர் அடிச்சேன். ஏமா பெத்த புள்ளைய இவ்வளவு பலமா தாக்கிருக்கீங்க? அப்படி அவர் என்னதான் பண்ணாரு? பிக் பாஸ்ல பிரதீப பத்தியே தப்பா பேசிட்டா, அதான் கோவம் தாங்க முடியாம அடிச்சேன் டாக்டர். ஓ, பிரதிபை பத்தி அவன் தப்பா பேசுறானா? அப்போ அவன் அடி வாங்க வேண்டிய ஆள் தான். சரிங்க, அண்ணனை காப்பாற்ற முடியுமில்ல? அப்போ ட்ரை பண்றோமா? மற்றதெல்லாம் கடவுள் கையில தான் இருக்கு. ஐயோ என்ன டாக்டர் நீங்களே எப்படி சொல்றீங்க? புச்சு புச்சு பிக் பாஸ்.
சரிம்மா என் டியூட்டி முடிய டைம் ஆச்சு, நான் மார்னிங் தான் வருவேன். உங்கள் பையன் மார்னிங் வரைக்கும் தாங்குவானான்னு தெரியல. என்ன டாக்டர் நீங்களே போயிட்டு என்ன டாக்டர் பண்றது? 10 மணிக்கு தான் போவேன். 10 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டியூட்டி டாக்டர் வருவாங்க. இப்போ டைம் என்னாச்சு? வீரமே இல்லாத வீரனின் வாழ்க்கையில் வீரத்தை பூத்து வருகிறார் பிக் பாஸ். நேரம் இரவு 9:30. டைம் 9:30 ஆச்சு டாக்டர். இஸ் மெடிக்கல் மிராக்கிள். இதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்படி இவன் பொழைச்சா? முனீஸ்வரா வீரப்பா என் பிள்ளைய நீ காப்பாத்திட்டப்பா. ஜாலி எங்க அண்ணன் பொழைச்சிட்டா. வாய்ப்பே இல்லை.